பெரியசாமி அவர்களே, இந்த விழாவை சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி கொண்டிருக்கும் வீரா அவர்களே, சிவா அவர்களே, நான் உங்க கூட பேசிட்டு இருந்தேன். இப்போ இந்த வாய்ப்பை ஏற்கனவே என்னுடைய அருமை நண்பர் ராம் பிரசாத் அவர்களே, அண்ட் இப்போ வந்து அங்கே வந்து மியூசிக் நடத்தி கொண்டிருக்கும் என்னுடைய அருமை நண்பர் சுவாமி இளையராஜா அவர்களே, அமெரிக்காவோட தமிழ் மக்களை அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். பெரியசாமி அவர்கள் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். ஒரு 20-25 வருஷம் அவர் நல்ல பழக்கம். அவர் வீட்டுக்குள்ள எத்தனை வாட்டி வந்திருக்காங்க, நிறைய வாட்டி நம்ம சந்திச்சிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு அறுக்கங்களை அவர் தான் ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க ஒரு எனக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கோம், நிறைய பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் வந்து உடம்பு சரியில்லாமல் அமெரிக்கா வரும்போது, டாப்ஸில் இருக்கும்போது அவர் மறுபடியும் வந்து உழைச்சி உயிரோட வந்து நல்ல ஆரோக்கியமாக வந்து இந்தியா திரும்புகிறான்னு சொன்னால் அதுக்கு பெரியசாமி தான் ரொம்ப 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 முக்கியமான ஆள். அவ்வளோ பெரிய நல்ல பெரிய பெரிய நல்ல வந்து உதவி செய்கிறார். அண்ட் சிவா அண்ட் நம்ம வந்து குரு அவர்கள் வந்து சரி வீரா அவர்கள் வந்து இந்த விழாவை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நம்ம நண்பர் வீட்டில் நம்ம பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வாங்கியிருந்தார் ராம் பிரசாத் அவர்கள் வந்து நான் உடம்பு சரியில்லாமல் 2016 வந்து அமெரிக்கா வரும்போது என்னுடைய கூட சகோதரர் கூட பார்க்க மாட்டாங்க. 4 மாதம் அப்படி வந்து என்னை வந்து அவர் பார்த்துட்டாங்க. அவருடைய மனைவி சுமதி அண்ட் அவருடைய சிஷன் லோகேஷ், தீபக், அவங்க எல்லாம் எப்போ வந்தாலும் அவங்க வீட்டில் வந்து அவங்க பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்லேயே வந்து அந்த படுக்க வச்சு அவர் வந்து அந்த மாதிரி ஒரு பார்த்து வளர்க்கிறத அருமையான மனிதர், நல்ல உதவி செய்கிறவர் குடும்பத்துக்காக அவர் செய்கிற உதவி யாருக்கும் ஒன்றுமே தெரியாது. அண்ட் இளையராஜா சாமி மதிக்கணும். கச்சேரியில் வந்து அதை இன்டர்வியூ பண்ணிட்டேன். எப்பவுமே சாமி வந்து அவங்க கச்சேரியில் வந்து யாரும் பேசுறதுன்னு அவங்களுக்கு பிடிக்காது. பட் என்ன நான் சொன்னால் அவருக்கு தப்பாக நினைக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து கமல்ஹாசன் எங்கள் பாட்டு இல்லாத எங்கள் பாட்டெல்லாம் நீங்கள் பாடிட்டு இருப்பீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், சாரி. அந்த மாதிரி வந்து ராஜா மாதிரி வந்து இளையராஜா மாதிரி வந்து ஒரு மகான்கள் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு 200 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்த தமிழ் மக்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து பிறந்தது வந்து நம்ம தமிழ் மக்களுடைய ஒரு வாக்கியம். அது இப்போ வந்து அவருக்கு வந்து எம்பி ராஜ்யசபா எம்பி வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு பெரிய ஒரு மரியாதை செஞ்சிருக்காங்க. அந்த ராஜ்யசபா அவர் எம்பி அப்படிங்கிறது ஒரு 4 ஆண்டு அவர் வளர்த்துட்டாரு. இது ரொம்ப சந்தோஷம். அண்ட் நான் வந்து அறக்கட்டளை பற்றி நான் பேசுறதுக்கு முன்னாலே அமெரிக்கா நம்ம வந்து ஒரு 2 வார்த்தை நான் பேசணும். அப்படியே சிகாகோ பற்றி. ஸோ அமெரிக்கா வந்து இந்த லேண்ட் ஆஃப் எத்தனை பேர் எத்தனை நாட்டு மக்களுக்கு வந்து அவர் வந்து சாப்பாடு வேலை கொடுத்துருக்கு, அவங்கள வந்து நல்லா வாழ வச்சிருக்கு. இந்தியா, நேபாள், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மெக்சிகோ, பிலிப்பீன், சைனா, ஜப்பான், எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கு. அதனால தான் வந்து அது வல்லரசு நாடாக வந்து தெய்வத்தை கொடுத்துருக்கு. அப்படி சிகாகோ வந்து விவேகானந்தர் அந்த ரிலீஜியஸ் அசம்பிளி அதில் வந்துட்டு அவர் வந்து கொடுத்த அந்த ஸ்பீச், ஹிஸ்டாரிக் ஸ்பீச், அது யாருமே நடக்கவே முடியாது. அந்த ஒரு ஸ்பீச்சில் வந்து கம்ப்ளீட்லி உலகத்தில் இருக்கிற எல்லா ஆன்மீகவாதிகள் மதுவாதிகளையும் கண்டித்து போனாங்க. இந்தியாவோட நம்ம அந்த புராதன அந்த சனாதன தர்மம், அது வேதங்கள், உபனிஷத்துகள், அதனுடைய தத்துவங்கள் அவங்களுக்கு விளக்கி எல்லா மதங்களும் சர்வதர்ம சமன்வயம், எல்லா மதங்களும் ஆண்டுமனை வந்து போய் சேரும். ஆனால் பிரம்ம ஜானம் நம்ம அறியணும்னா, பிரம்ம ஜானம் கிடைக்கணும்னு சொன்னால் அது நம்ம இந்தியா, நம்ம சனாதன தர்மம், வேதங்கள், உபனிஷத்துகள் தான் இருக்கு. அந்த ஸ்பீச் பெரிய ஒரு ஹிஸ்டாரிக் பெரிய புரட்சியை எவ்வளவோ வந்து ராமகிருஷ்ண ஆசிரமம் இந்தியாவிலும் சரி அமெரிக்காவிலும் சரி உதயமாயிடுச்சு. அப்போருந்து எத்தனையோ பேர் வந்து ஞானத்தை தேடி ஆன்மீக பூமியான இந்தியாவுக்கு வந்து எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க.
அந்த மாதிரி ஒரு இதிகாசம், அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான நிகழ்வு வந்து அந்த சிகாகோவில் வந்து இந்த தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் இது வந்து பொன்விழா நடந்துட்டு அப்படின்னு சொன்னால் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகும். நான் இந்த தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் பற்றி எனக்கு நிறைய தெரியாது. இப்போதான் அதை வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எத்தனை நல்ல காரியங்கள் 74 வந்து ஆரம்பிச்சு கம்ப்ளீட்டாக வந்துட்டு அவங்க எல்லாம் வந்து படித்து கஷ்டப்பட்டு அங்கே வந்ததுனால அந்த படிப்போட அந்த மையம் அவங்களுக்கு தெரியும், அதோட வேல்யூ அதில் தெரியும். அதனால வந்து நமக்கு தமிழ்நாடு வந்து கஷ்டப்படுறாங்க ஏழை எளிய ஸ்டூடெண்ட்ஸ், படிக்கிறவங்களுக்கு அவங்க வந்து 7th ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க எப்படியோ 6th 7th 8th 9th அவங்க படிச்சிருவாங்க. பட் பையன் பப்ளிக் எக்ஸாம் வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 7th 8th 9th டீச்சர்ஸ் வந்து இது பண்ணி அவங்களோட சம்பளம் கொடுத்து அந்த பசங்களை படிக்க வச்சு அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்து அவங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கையில் முன்னேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை 11th 12th ஆன பிறகு நல்லா ஏழை மக்கள் படிக்கிறவங்களுக்கு இன்னும் மேலே வைக்கிறதுக்கும் அவங்க வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் அட் த சேம் டைம் உமன் அவங்களுக்கு வந்து எத்தனை வந்து நல்லா வந்து பெண்கள் வந்து கஷ்டப்படுற பெண்களுக்கெல்லாம் வந்து எவ்வளவோ வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வில்லேஜ்ல வந்து இந்த ஃபார்மர்ஸ் அக்ரிகல்ச்சர், ஸோ அவங்களுக்கு கூட வந்துட்டு நிறைய வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் ஹைஜீன் அண்ட் ஹெல்த், அந்த வந்து மெடிக்கல் கேம்ப்ஸ், இதெல்லாம் வந்து எத்தனை விஷயங்கள் வந்து யாருக்குமே தெரியாம ஒரு இதாக பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்துட்டு கம்ப்ளீட்லி ஒரு பெரிய ஆஃபீஸ் கிட்டத்தட்ட 150 பேர் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ரிட்டையர்ட் லாயர்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அவங்க வந்து ஒரு பைசா சம்பளம் இல்லாமல் எல்லாருக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த அறக்கட்டளை கொடுக்குற பணம் வந்து 99% அப்படியே மக்களுக்கு போய் சேர்ந்து 1% தான் வேலை பண்ணுறவங்களுக்கு அது வந்து அது இந்த பணம் போயிருக்கு. இது வந்து மிகப்பெரிய விஷயம். நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாலே இருக்கீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போது பரவாயில்லை, இப்போ டைட்டில்ஸ் நீங்களாக இருக்க செய்து ஓட்டுவாங்க. 20-25 இயர்ஸ் பிஃபோர் எல்லாமே வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த போயிட்டு இங்கே வந்து விடேஸ்வரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அந்த முடிவு எடுக்கிறதுக்கே வந்து ஒரு தைரியம். ஸோ அவங்க வந்து நீங்கள் எவ்வளோ ஃபஸ்ட்டு மனதாக உடம்பாக எவ்வளோ துயரப்பட்டு இந்த அளவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களை வந்து இங்கே அனுப்பி எப்படி இருக்காங்க, எப்படி வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி உங்க ஜெகத்தினார் உங்க பேரண்ட்ஸ்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, மனசுனால எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்கள எல்லாரையுமே நீங்க பெருமைப்பட்டிருக்கீங்க. அவங்க எல்லாருமே சந்தோஷமா வசதியா அதை நிமிர்ந்து வாழ் மாதிரி பண்ணிருக்கீங்க உங்க பெற்றவங்க. அதை விட ஒரு பெரிய புண்ணியம் எதுவுமே கிடையாது. பெற்றவங்களை சந்தோஷமா இருந்துச்சாலே பொதுவாக ஆண்டவங்க பெற்றவங்களை சந்தோஷமா சொன்னா அது பெற்றவங்களை மட்டும் இல்லை, நீங்க அந்த பூமி தமிழ்நாடு பூமியில் இருந்து மற்றவங்களும் உங்களை மாதிரி நல்லா இருக்கணும் சொல்லி உதவி செஞ்சுட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த தமிழ் மக்கள் பெரிய இந்த தமிழோட அந்த அந்த குணம், தமிழ் மக்களுடைய குணம், அந்த மண் வாசனை எங்கே போனாலும் வந்து அவங்க உழைச்சி சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் அவங்க கஷ்டப்பட மாட்டோம். ஏன்னா உழைப்பு அந்த மாதிரி இந்தியாவோட வந்து மூளை தலை அப்படின்னு சொன்னா டெல்லி அப்படின்னு சொன்னா இந்தியாவோட இதயம் அப்படின்னு சொன்னா பாம்பேன்னு சொல்லலாம், மும்பைன்னு சொல்லலாம். பொலிட்டிக்கல் கேபிட்டல் டெல்லி, ஃபைனான்சியல் கேபிட்டல் பாம்பே. இந்த பாம்பேல எனக்கு வந்து அம்பானி அவர்கள், டாடா அவர்கிட்ட எல்லாம் வந்து நெருங்கி பேசி அவங்களுக்கு வீட்டுக்கெல்லாம் போய் அவங்க உட்கார்ந்து அவங்க கூட சாப்பிட்டு பழகிற சந்தர்ப்பங்கள் தான் எனக்கு கிடைச்சது. அதே மாதிரி வந்து டெல்லியில வந்து பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ் அவர்கள் வந்து வாஜ்பாய் மோடி வரைக்கும் அவரு கூட வந்து உட்கார்ந்து காஃபி சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு பேசுகிற பழக்கம் கிடைச்சது. இந்த ரெண்டு இடத்துல நாங்கள் பார்த்தீங்கன்னா டாடா இல்லை அம்பானி இல்லை மினிஸ்டர்ஸோ அவங்க தான் வந்து மெயின் வந்து அவங்களுடைய பர்சனல் மேனேஜர்ஸ், பர்சனல் அட்வைசர்ஸ் அவங்க எல்லாமே 70 to 75% தமிழ்நாடு பாம்பேயும் சரி டெல்லியும் சரி. நான் அவங்ககிட்ட கேட்டேன் எப்படி அது தமிழ்நாடு வச்சிருக்கீங்க. அவங்க சொன்னாங்க தமிழியன்ஸ் புத்திசாலி, நல்ல உழைப்பாளி, நன்றி உள்ளவங்க, நாணயங்கள் அப்படின்னு சொல்லி இந்த குணம் தமிழுடைய குணம் அது எல்லாம் எப்படினாலும் எங்கே போனாலும் சந்தோஷமா ஹாப்பியாக செய்யப்படுறாங்க. அண்ட் இது ஒரு விஷயம் சொல்றேன், 2047 இந்தியா வந்து வல்லரசு நாடு அவங்க சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டா சொல்றேன், வல்லரசு நாடு ஆகுங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது.
நல்ல வந்து நம்ம 10-15 இயர்ஸில் பொருளாதார ரீதியாக இன்னும் ரொம்ப முன்னேறும், ரொம்ப முன்னேறும். நீங்கள் அங்கெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு எல்லாம் வந்து 50-55 வயசு மேலே இருக்கும். 20-25 இயர்ஸ் ஆகிருக்கும் எனக்கு வந்து. உங்கள் பசங்க கூட ஒரு 15-20 வருஷம் இருக்கும். இன்னொரு 10 வருஷத்துல வந்து அவங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து இதான பிறகு உங்கள் வீடு கொஞ்சம் பிடிச்சி போகுது. மறுபடியும் அங்கேயே நீங்கள் ஒரு ஒட்டிட்டு இருக்காதீங்க, நல்லா இருக்காது, உங்களுக்கு வேதனை, அவங்களுக்கு கஷ்டம். அதனால இந்தியா வந்து இப்போவே வந்து நீங்கள் பிறந்த இடம் இல்லை உங்கள் கிராமம் இல்லை உங்கள் டவுனு, நீங்கள் வந்து ஒரு நல்ல வீடு இப்போ வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் கடமையில் அது முடிச்ச பிறகு நீங்கள் வந்து இங்கே வந்துடுங்க. பழமொழி கடமையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்துடுங்க. இந்தியா சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் போன அந்த பள்ளிக்கூடங்கள், காலேஜ், நீங்கள் அந்த நடமாடுற அந்த இடங்கள் அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து அப்போ தான் சைட் அடிச்ச இந்த பொண்ணுங்கெல்லாம் சாரி இந்த கல்விங்கெல்லாம் போய் பார்த்து சந்தோஷமாக ஹாப்பியாக ஒரு காலத்தில் சந்தோஷமாக ஹாப்பியாக லிஸ்டிங் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு அபிப்பிராயம். அண்ட் ஒரு முக்கியமான லிஸ்டிங் விஷயம் கம்ப்ளீட்லி நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு நான் சொல்கிறேன். நான் 50 இயர்ஸ் ஆச்சு. இல்லை உங்களுடைய ஆசீர்வாதத்தால், உங்களுடைய ஆதரவால் இன்னும் சினிமாவில் ஆக்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னால் ஓன்லி உங்களுடைய விமானம், உங்களுடைய ஆதரவு. அண்ட் சந்தோஷமாக இருக்கேன். கேட்டால் வந்து ஒன்று லைஃப்பில் வந்துட்டு அட்ஜஸ்ட், அடாப்ட், அகாமடேட் அதெல்லாம் விட்டு கொடுக்காம ஈகோ வெக்கஷன், அட்ஜஸ்ட், அகாமடேட் அண்ட் அட்ஜஸ்ட், அடாப்ட், அகாமடேட். வீட்டில் அட்ஜஸ்ட், அடாப்ட், அகாமடேட் சந்தோஷமாக இருக்கு. ஆஃபீஸில் சேம் அட்ஜஸ்ட், அடாப்ட், அகாமடேட் சந்தோஷமாக இருக்கு. வாழ்க்கையில் இது 3 விஷயம் செஞ்சால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கிட்ட பேசுறது. இன்னும் வந்து இங்கே பேசினா சுவாமியை வந்து வச்சுப்பாங்க. ஏன்னா கமலஹாசன் பாட்டுலாம் வந்து கமலஹாசன் தான் ஒரு ஹிட் சாங்ஸ் எல்லாம் ஒரு எனக்கு அவ்வளோ ஹிட் சாங்ஸ் வந்து ஒரு 70s பொதுவாக என் மனசு தங்கம், ராமனை ஆண்டாள். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு படி வந்து கமல் போக்கஸ் ஆகிடுச்சு. என்ன தேவன் என்ன பாட்டு என்ன பாட்டு. அதுக்கப்புறம் நாய்கள், யார் அடிச்சாரோ இதெல்லாம் பாட்டு. ஒன்றும் அர்த்தம் சொல்ல முடியாது. ஏன்னா கமல் வந்து டிஃப்ரெண்ட் பாத்திரங்கள் பண்ணுறாங்க. அதனால நல்ல சாங்ஸ்லாம் கொடுப்பாங்க. சாரி இன்ட்ரோட் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம். வாங்கி படரட்டும் இசை.